சுகத்தை கொடுத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த கூட்டி சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அந்த நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். Naam
அல்லேலூயா அந்த நாமத்தை உயர்த்த பல நாமங்கள் தேவை ஆமென் இந்த துருப்பாக்கு 1000 நாமங்கள் போதாது உண்மை துதிக்க உண்மை போட்டிட பல நாமங்கள் நீ போட்டு பாடும் யெகோவா ஈரே என்று பாடுவோம் I am now.
படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த அருமையான இந்த மாலை பொழுதுக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை மூலமாய் நீர் எங்களோடு பேசுகிறார். கர்த்தாவே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்துகிறார்கள். நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். நாங்கள் செய்து உங்களுடைய நாமத்தை இந்த பூமியிலே மகிமைப்படுத்தும். உங்களுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஒரு பிள்ளைகளுக்கு கிருபையை தார். இந்த வார்த்தைகளுக்கு எதிராக செயல்படுகிற, இந்த வார்த்தைகளுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கட்டி போடணும். தேவனே, எல்லா பிள்ளைகளும் வார்த்தையை கேட்டு பெறனுடைய கிருபை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாங்கள் சென்ற கிழமை பார்த்த தொடர்ச்சி. நான் சொன்னேன், சென்ற கிழமை நான் உங்களோடு பேசும் பொழுது ஆண்டவர் மோசேக்கு ஆலயம் கட்டும்படி சொன்னார் என்று சொல்லி உங்களுக்கு சொன்னேன். ஆமென். ஞாபகம்? ஹல்லேலூயா. அநேகர் அந்த செய்திக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்க. ஆமென். ஒப்பு கொடுத்த உங்களுக்கு தெரியும் என்ன காரியத்தை நீங்க செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், நீ ஒரு ஆலயம் கட்டு. அந்த ஆலயத்தை கட்டுன்னு சொன்ன பொழுது அந்த ஆலயம் தேவனுடைய திட்டத்தின்படி அவர்தான் ப்ளூ பிரிண்ட் படம் கொடுத்தார், அவர்தான் அதை கட்ட வைத்தார். ஆமென். அவருடைய விருப்பப்படி அதை கட்டப்பட வேண்டும். மனிதனுடைய காரியம் இங்கே வரக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவர் யாரை கொண்டு கட்ட சொல்றாரோ அவரை கொண்டு கட்ட வேண்டும். இப்படியா நாங்கள் சொன்ன பார்த்தோம். இந்த முறை மோசே மூலம் கட்டி வைத்த ஆலயத்தில் எப்படியெல்லாம் தமக்கு பிடித்த மாதிரி எந்த ஞானத்தையும் பாவிக்காமல், எந்த மனித ஞானத்தையும் பாவிக்காமல் தேவன் கட்டி வைத்தாரோ அதே போலதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற நோவா கட்டிய பேழை. நான் சொன்னேன், போன நோவா கட்டிய பேழை கட்டி உங்களுக்கு சொன்னேன். நோவா பேழை கட்டும் பொழுது நான் உங்களுக்கு தமாஷாக சொன்னேன், அது உண்மை அதில் எனக்கு இருக்கிறது. நாளே அதை குறித்து கூட பேசுகிறேன். ஆமென். நோவா கட்ட பேழைக்குள்ள மனுஷனாகி 8 பேர் இருந்தாங்க. மிச்சம் யார் இருந்தான்னு கேட்ட நீங்க சொன்னீங்க. மற்றாக்கள் இருந்தார்கள் எல்லாரும் மிருகங்கள். அதாவது இப்படி சொன்னால் வாய் பேசாத மிருகங்கள்லாம் பிள்ளைங்க இருந்துச்சு, அதான் தப்பிச்சு. ஆமென். 8 பேரை தவிர வாய் பேசாத மிருகங்கள்லாம் அதுக்கு பிள்ளைக்கு இருந்து தப்பிச்சுது. அதை கட்டின ஒரு மனுஷன் கூட கட்டின ஒரு மனுஷன் கூட தப்ப இல்லை. ஆமென். அந்த பேழையை கட்டின ஒரு மனிதன் கூட, அந்த நோவாவுடைய கப்பலை கட்டின ஒரு மனிதன் கூட தப்பே இல்லை. நோவாவின் குடும்பம் மாத்திரம் தான் தப்பிச்சது. நான் முன்பு பிரசங்கத்தில் சொன்னேன், நோவாவை சிங்கத்தையோ புலியோ யானையோ பிடிச்சிருக்க முடியாது, கஷ்டம். அதை பிடிப்பதற்கு உலக மக்களை தான் நாடி இருப்பான். அதையெல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து கப்பலுக்கு விட்டாங்க. ஆனா ஏண்டா இவன் எல்லாம் கப்பலுக்குறான்னு அவன் சிந்திக்கவே இல்லை. இந்த மிருகம் எல்லாம் கப்பலுக்கு வச்சுக்கிறானே இந்த முட்டாள் பையன் தான் அந்த மனுஷனை பார்த்துருப்பாங்க. தாத்தாக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு மிருகங்கள்லாம் கப்பலுக்கு சேர்க்கிறான்னு யோசிச்சிருப்பாங்க. கடைசியா கப்பல் திறந்தவளவுதான் தெரிஞ்சது அவர் முட்டாளில நாங்கள்லாம் முட்டாள். ஆகவே இப்படியான பல காரியங்களை அந்த கப்பல் மூலமாய் படிக்கலாம். ஆனா நாங்கள் இன்றைக்கு அந்த கப்பலை சபைக்காரமாய் படிக்க போகிறோம். ஆகவே நான் எப்படி நோவா கட்டின பேழை தேவனுடைய திட்டத்தின்படி, தேவ சித்தத்தின்படி, தேவன் கொடுத்த அளவின்படி கட்டப்பட்டதோ அதே போலத்தான் இன்றைக்கு சபையும் முழுமையாக தேவ சித்தப்படி, தேவ கட்டளைப்படி, தேவ நோக்கத்திற்காக கட்டப்பட வேண்டும். ஆமென். ஆகவேதான் நான் சொன்னேன், தேவனுடைய சபையிலே ஜனநாயகம் பாதிக்கப்படுவதில்லை, மாறாக தெய்வத்துவத்தின் ஆட்சி இல்லாட்டி ராஜரீக பிரமாணம். அப்படிதான் சொல்றாரு. ஆமென். என்னது பேர்? ராஜரீக பிரமாணம். ஜனநாயக பிரமாணம் பாதிக்கப்படுவதில்லை, ராஜரீக பிரமாணம் சபையிலே பாதிக்கப்படுகிறது. இங்கேதான் ஆண்டவர் பார்க்கும்பொழுது ஊழியர்களை நியமிக்கிறார். ஊழியர்களை போட்டு தெரிவு செய்வது இல்லை இல்லை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் போட்டு இந்த சபைக்கு ஒரு போதகர் தேவை, பிஎஸ்சி படித்திருக்க வேண்டும், எம்ஏ படித்திருக்க வேண்டும், பள்ளிக்கூடத்தில் போய் யூனிவர்சிட்டியிலே பைபிள் காலேஜிலே தியோலஜிக்கல் முடிச்சிருக்க வேண்டும் எல்லாம் பேப்பர்ல போட்டு போதகர் நியமிப்பது இல்லை. அப்படி இன்னைக்கு செய்கிறாங்க. அது சபை அல்ல. அதை சபை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அங்கே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் எல்லா இடமும் ஆண்டவர் ஊழியக்காரரை நியமிக்கிறார். பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுவுக்கு, நீ போய் சபைகளுக்கும் மூப்பர்களை நியமி. ஹல்லேலூயா. சபைகளுக்கும் மூப்பர்களை நியமி. தெரிந்து எடுத்து செய்யணும்னு சொல்லல, நியமி. யாரை ஆண்டவர் காட்டுகிறாரோ, யார் தேவனுடைய சித்தப்படி நடக்கிறாரோ, யார் தேவனுடைய ஆவியில் நிரம்பி இருக்கிறாரோ, யாரை தேவன் காட்டுகிறாரோ அவனைத்தான் தேவ ஊழியராக நியமிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே சபையிலே நியமித்தல் நடக்கிறது. ஆமென். இங்கே நாங்கள் அட்வர்டைஸ்மென்ட் போட்டு இன்டர்வியூ வச்சு தெரிவித்திருப்பதில்லை, ஆனால் நியமிக்கிறார்கள் தேவ ஊழியர்களை.
அந்த தேவ ஊழியர்கள் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தும் நபர்களாக இருக்கிறார்கள். பவுலும் பர்னபாவும் அங்கே சேர்ந்து ஜெபித்த பொழுது, அங்கே எல்லாரும் அங்கே அப்போஸ்தலர்கள் எல்லாம் கூடி ஜெபித்த பொழுது, அங்கே ஆண்டவர் சொன்னார், பவுலையும் பர்னபாவையும் இந்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி என்றால் ஆண்டவர் தான் யார் யாரை ஊழியத்துக்கு கொடுப்பது என்று ஆண்டவர் நியமிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தை நாம் தெளிவாய் பார்க்க வேண்டும். வேதத்தை வைத்துவிட்டு நாம் வேற கலை புத்தகங்களை வேற சட்ட புத்தகங்களை படித்தோம்னால் எங்களுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம். ஹல்லேலூயா. இந்த புத்தகத்துல எல்லாமே இருக்குது. சட்டம் இருக்குது, இதுல லோ இருக்குது, அதாவது இதுல பூமி சாஸ்திரம் இருக்குது, சரித்திரம் இருக்குது, விஞ்ஞானம் இருக்குது. ஹல்லேலூயா. இதை பார்த்து தான் எங்களுக்கு விஞ்ஞானமே நடக்குது. ஹல்லேலூயா, ஆமென். அங்கே ஒரு சரித்திரத்திலே அதை கொண்டு வந்து காட்டுறவங்களுக்கு அது ஞாபகம் இல்லை. அங்க எப்ப ஒவ்வொரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனா ஏற்கனவே இந்த வேதத்துல இருக்குன்னு சொல்லி ஒரு பட்டியலே எனக்கு நெட்ல ஒரு ஆட்கள் அனுப்பியிருந்தாங்க பாக்குறதுக்கு. அவங்க அதாவது எப்ப இவங்க கண்டுபிடிச்சாங்க, ஆனா எப்ப கத்தறது இருக்குமென்னு எழுதியே வச்சுட்டாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஹல்லேலூயா, கத்தர் ஏற்கனவே அனுப்பியிருக்காங்க. ஹல்லேலூயா, இந்த புத்தகத்துல எல்லாம் உண்டு. ஆமே, இந்த புத்தகத்தை விரும்பி படிச்சா எங்களுக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. நாங்கள் இதை படிக்காதபடி எத்தாளங்களை கேட்பது எல்லாமே கஷ்டமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆண்டவர் நான் 2 செத்து விட்டு போனோம், 2 செத்த விட்டும் அங்கே கத்தோலிக்க செத்து 2 செத்து விட்டு போனேன், 2 செத்த விட்டும் அங்கே ஃபாதர் சொல்லும் பொழுது சொன்னார், என் தசையை உண்டு என் ரத்தத்தை குடிக்காதவன் பரலோராட்சியம் பெற முடியாதுன்னு சொல்லி அதை அப்படியே வாசி வச்சுக்கிறாங்க. இது அங்கேயே வாசிக்கிறாங்க. அப்பொழுது அவரே சொல்லுவார், அநேகரை கேட்டு இவர் சதையை சாப்பிடுறதா ரத்தத்தை குடிக்கிறதா இதங்களுக்கு வேண்டாம்னு போயிட்டாங்களா, இப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மாம்சத்தை குறித்து புசித்து ரத்தத்தை பானம் பண்ண ராஜ்யத்துக்கு வர ஆமென். ஹல்லேலூயா, வர முடியாது. இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய வார்த்தை. இதை தேவனை வேற எங்களுக்கு ஒன்றும் இல்லை. சதையை சாப்பிடுறதா மாம்சத்தை சாப்பிடுறதா இது என்ன எங்களுக்கு தெரியாது. கத்த சொன்னா நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா, சரி, ஆமென். ஆகவே அது மாத்திரமல்ல, இந்த ஊழியர்களுக்கு எப்படிப்பட்ட தகமைகள் இருக்க வேண்டும், குவாலிபிகேஷன்ஸ் எப்படிப்பட்ட தகமைகள் இருக்க வேண்டும் சொல்லி தீத்து ஆகிய புத்தகங்களே பவுல் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். மக்கள் தெரிவு செய்யற ஊழியரை கொண்டு வந்து ஊழியரா நியமிக்க முடியாது. அநேக மக்களுக்கு விருப்பம் இவர் தான் இருக்கணும் அவர் தான் இருக்கணும்னு சொல்லி அவைகள் தகுதி இல்லாமல் அதை முன்னுக்கு வைக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் காட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, இதை சொல்லும் பொழுது பவுல் இது ஒன்றையும் ஞாபகப்படுத்துகிறார். சத்தியத்தை பேசுவதனால் பவுல் கூறுவது போல நாம் அனைவருக்கு சத்துருவாகவே காணப்படுவோம். அப்படிதான் சத்தியத்தை பேசுகிறதுனால் நான் சத்ருவாக காணப்படுகிறேன் என்று பவுல் சொன்னது போல இன்றைக்கு சத்தியத்தை சொல்லுகிறதுனால அநேகர்களை சத்ருவாக தான் பார்க்கிறார்கள். ஏண்டா ஏற்றுக்கொள்ள முடியாத எல்லாமே சத்ருவாக தான் எங்களை பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகிய சத்தியத்தை சொல்லுவதால் சத்ருவாக என்று பவுல் கேட்கிறார். அது மாத்திரமல்ல, பவுல் சொல்லும் பொழுது கலாத்தியர் 1:10 பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மனுஷனை பிரியப்படுத்தல தேவனை பிரியப்படுத்தவே நாங்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். வாசிக்கிறோம் கலாத்தியர் 1:10. ஹல்லேலூயா, வாசிங்க. டக்கன் வாசி. நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போகிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. பவுல் ஐயா சொல்லி எப்படி சொல்லிடா பாருங்க. இப்பொழுது நான் மனுஷரையா, அதாவது உங்களையா இல்ல தேவனையா நாடி போதிக்கிறேன், மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். மனுஷரையா நான் பிரியப்படுத்த பார்க்கிறேன். எனக்கு அநேகர் மனுஷரை பிரியப்படுத்த விரும்புகிறார்கள். அநேகர்கள் மனுஷரை பிரியப்படுத்த விரும்புகிறாங்க. பிரியப்படுத்தினால் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தலாம் இருந்தால் நான் கிறிஸ்து ஊழியக்காரன் அல்லவே. நான் மனுஷரை பிரியப்படுத்த அனுப்பதை கர்த்தரை அழைக்கவில்லை. பவுல் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகவேதான் அங்கே அநேக வேளைகளிலே சத்தியத்தை சொல்லுவதனால் தான் அங்கே எதிர்ப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அதிகமா இனிப்பு சாப்பிட்டால் கண்டிப்பா இனிப்பு சாப்பிட்டா தான் சர்க்கரை வியாதி வரமாட்டல்ல. ஆனா சர்க்கரை வருவதற்கு இனிப்பு சாப்பிட காரணமா இருக்கிறது. ஆமென், சரியோ? விஞ்ஞானத்தின்படி சர்க்கரை வியாதி வர்றது அதை இனிப்பு சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வரமாட்ட அல்ல. ஆனால் சர்க்கரை வியாதி வருவதற்கு இனிப்பு ஒரு காரணமாய் இருக்கிறது. அதுக்கு புறகு இனிப்பு சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு அநேக இடங்களில் இருக்கிறது சர்க்கரை வியாதியோட இருக்கணும் சபையில். ஏன்னா இனிப்பை சாப்பிட்டு 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 அவன் பாவங்களை பற்றி சொல்றதே இல்லை, அவன் பிள்ளைகளை பற்றி கதைக்கிறதே இல்லை, அவனுடைய முரண்பாடை சொல்லுவதே இல்லை. அவங்க இயேசு நேசிக்கிறார், இயேசு நல்லா இருப்பார், இயேசு நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இயேசு நீங்க நல்லா இருப்பீங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு அன்பு கூறுகிறார். அவங்க சர்க்கரையை சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நாள் கை காலெல்லாம் கலண்டு போட்டு போறாங்க. அவங்களுக்கே தெரியாது, கொஞ்ச நாள்ல கை காலெல்லாம் கலண்டு போயிடும். ஆனா சத்தியத்தை சொல்லும் பொழுது அங்கே கட்டப்படும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இப்பதான் நாங்கள் தேவனுடைய அங்கே அந்த இடத்துக்கு வருவோம்.
நோவா கட்டிய பேழையிலிருந்து இன்னைக்கு சபையை குறித்து பார்க்க போறோம். நோவா கட்டிய பேழையிலிருந்து நாங்க பார்க்க போறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11-16 22 நாங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13-16 வரைக்கும் அங்கே 22ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உண்டும் புறமுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஓர் ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து, பேழையின் கதவை அதன் பக்கத்தில் கதவுகளை எல்லாம் பேழையின் அப்ப ஒரே ஒரு கதவு தான் கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இந்த நோவா கட்டினது சில படங்கள்ல ஒரு கப்பல் மாதிரி கீழே இருப்பாங்க. ஆனால் அது கப்பல் அல்ல, அது கப்பல் இல்ல, அது ஒரு பெட்டி. அது ஒரு பெட்டி. சரி, வடிவாளங்க கிட்டத்தட்ட இப்படி இதை காட்டக்கூடிய இதை போல வட்டமாயல்ல, ஒரு நீள் சதுரமான ஒரு பெட்டி. அவன் வடிவமாகி கொள்ளுங்க, அவன் கட்டினது கப்பல் அல்ல. இதனுடைய நீளம், இதனுடைய முழக்கணக்கில் பார்த்தால் நீளம் 450 அடி, நீளம் 450 அடி, அகலம் 75 அடி, உயரம் 45 அடி. கிட்டத்தட்ட 5 மாடி கட்டிடம். சரிதானே? 45 அடி என்ன 15 மீட்டர், கிட்டத்தட்ட 5 மாடி கட்டிடம். 3 மீட்டர் ஒரு மாடி உயரம், 2 ரூபாய்க்கு உள்ளுக்கு இருக்குது. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாடி கட்டிட உயரமான ஒரு கட்டிடம் மாதிரி ஒன்றை கட்டுகிறான். அவன் கப்பலை கட்ட வேண்டாம், கீழே வச்சு கட்ட முடியாது. ஒரு பேழை என்றால் ஒரு பெட்டி என்று காணப்படுகிறது. இதுக்கு பாவித்த சொல்தான் அங்கே மோசேயை அங்கே அவருடைய தாய் ஒரு பெட்டிக்குள்ள வச்சு மூடி நைல் நதியிலே வைத்தார். இந்த பேழை அதுவும் பெட்டி தான், இதுக்கும் பெட்டி. இந்த பேழையை கட்டி அவன் மிருகங்கள் எல்லாம் உள்ளு கொண்டு சேர்ப்பதற்கு கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் சென்றது. இப்போ ஒரு கப்பலை 2 வருஷத்துல கட்டிடுவாங்க, 1 வருஷத்துல கட்டிடுவாங்க. 100 வருஷம் சென்றது. எங்கே இருக்கிறது? நீங்கள் வாசிக்க வேண்டாம். 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நோவா 500 வயதான பொழுது சேம், காம், யாப்பேத் என்ற 3 பிள்ளைகளை பெற்றான் இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் அங்கே 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னால், அங்கே ஜலப்பிரளயம் வந்த நாள் நோவாக்கு 600 வயசு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப சேம், காம், யாப்பேத்தை அவன் பெற்ற பொழுது ஆண்டவர் பேழையை கட்ட சொன்னார். 100 வருஷம் கழிஞ்சுதான் அந்த பேழை, அந்த தண்ணீர் கிட்டத்தட்ட 100 வருஷம் இந்த பேழையை கட்டி மிருகங்களை எல்லாம் கொண்டு வந்து நோவா சேர்க்கிறான். ஒருவன் கூட அதை மண்டையில மூளையில சிந்திக்கல. ஏன் இந்த கிழவன் இந்த வேலையை செய்கிறான் ஒருவன் கூட சிந்திக்கல. ஆமென். ஒருவன் கூட சிந்திக்கல. இந்த கிழவன் 500 வயசு வந்துச்சு, இந்த கிழவனுக்கு மண்டை பொழுதா ஒரு பெட்டியை வீட்டை தலைகளா கட்டுறானே, இந்த பெரிய ஒரு கட்டடத்தை ஒரு எண்ணல் வைக்கிறானே, மேல ஒரே ஒரு கதவு வைக்கிறான் என்று சொல்லி ஒருவன் கூட சிந்திக்கல. தேவப்பிள்ளை, இதே நான் தமாஷா சொன்னேன். இப்படி ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன்னு சொன்னால் எல்லாரும் எதுக்கு தெரிவிப்பீங்க? பாசவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா 450 அடி நீளம், 75 அடி அகலம், 45 அடி உயரம், இதுக்கு ஒரு கதவு, ஒரு ஜன்னலா? இது சரியா? நீங்க சரியா தான் செய்றீங்களா? நீங்க என்ன மனத்தரமான வேலை செய்றீங்க என்று அநேகம் கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பீங்க. கட்டினதுக்காக ஒருவேளை மனைவியும் பிள்ளைகள் சொல்லி இருப்பாங்க, நாங்க இவரு எங்க போனது உங்களை விட்டுட்டு, நீங்க என்னதான் முக்கிய வேலை செஞ்சாலும் நாங்க கூட இருப்போம் இருப்பாங்க. பார்த்து எல்லாரும் போயிருப்பாங்க. ஏன்னு சொன்னா இது பார்க்கும் பொழுது முட்டாள்தனம் மாதிரி தான் தெரிகிறது. அல்லேலூயா. அநேக வேளைகளிலே தேவனுடைய வார்த்தையும் மக்களுக்கு முட்டாள்தனம் போலதான் தெரியும். ஆனால் தேவன் முட்டாள்தனம் அல்ல, தேவன் தான் ஞானத்தின் கண்களை, ஞானத்தின் ஊற்று. அல்லேலூயா. இந்த பேழை ஏன் செய்யப்பட்டது என்று சொல்லி தெரிந்தா அதுக்கு பிறகு ஏண்டா ஒரு கதவு, ஏண்டா ஒரு எண்ணங்களுக்கு தெரிஞ்சு அது கட்டப்படும் வரை அதை பற்றி எந்த விஷயமும் தெரியாது.
இங்க பார்த்தால் இந்த பெரிய பேழைக்கு ஒரு காலம் ஒரு எண்ணல் மாத்திரமே. சபையை பொறுத்தவரையில இங்கே ஞானஸ்நானத்தின் மூலம் உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கப்பட்ட விலையில் இருக்கிறார்கள். இந்த சபைக்குள் வருபவர்கள் இயேசுவின் மூலம்தான் உள்ளே வர முடியும். ஹல்லேலூயா. ஒருவன் சும்மா உள்ளே வந்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஞானஸ்நானம் பெற்று மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவன் தான் சபைக்குள்ளே இருக்க முடியும். ஹல்லேலூயா. அவன் தான் உண்மையான சபையுடைய அங்கத்தவனாய் இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் தான் உண்மையான சபையின் அங்கத்தவன். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்பு பெற்று ஞானஸ்நானம் பெற்று மனம் திரும்பி அங்கே வரும்பொழுதுதான் அவன் சபைக்குள்ள வருகிறான். இந்த சபைக்கு வேதம் சொல்றது நீங்கள் வாசிக்க வேண்டாம். யோவான் 10:9, யோவான் 14:6 நானே வாசல் சொன்னார். ஏன் சொன்னார்? நானே வாசல், என் வழியாய் வருகிறவன் உள்ளே வந்து அங்கே நல்ல வடிவாய் சாப்பிடுவான், உள்ளும் புறமும் கண்டு மேய்ச்சலை கண்டடைவான் அவர் சொன்னார். யோவான் 16:6 கர்த்தர் சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான். ஒரே ஒரு வாசல் தான் அந்த பேழைக்கு. இன்றைக்கு அந்த பேழையில இன்றைக்கு அந்த பேழைக்கு ஒப்பான சபைக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வாசல் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் கேள்விப்பட்டேன், அங்கே வேற இடத்துல ஒரு அம்மையாரோட பேசும்போது அவங்க சொன்னா, லில்லவாபனோட பட்டணத்திலே ஒரு சபை கட்டி இருக்கிறார்களாம், ஒரு சர்ச். அதுக்கு அங்கே ஒரு வாசல் முன்னுக்கு ஒரு வாசல் பின்னுக்கு கட்டி இருக்கிறார்களாம். அவர் சொன்னா, பழைய ஏற்பாட்டு காலம் மாதிரி, அதாவது சபைக்குள்ள வர்றவங்க அப்படி வருவாங்க. அந்த சபையில என்ன விசேஷம் சொன்னால், அந்த ஆலயத்துல செத்தவர் நடந்தால் செத்த அந்த கோவில் பெட்டியை திருப்பி வாசல்ல கொண்டு போக மாட்டாங்களா, பின்களால கொண்டு போவாங்களா. அங்கே வெளியில இருக்கிற அளவுக்கு வணக்கம் உள்ளேவாரம் எழுதியிருக்குமா, இங்கே அல்பா உமேகாம் எழுதியிருக்குமா. அதாவது நீ செத்தவர்களுக்கு போராடம் நிரந்தரமாய் வாழ போகிறோம். ஹல்லேலூயா. அப்படி ஆலயம் கட்டியிருக்காங்க. அதை பார்க்கணும் எனக்கு ஆசை. அது அம்மாவை அர்த்தத்தில் இருக்காங்க, கூட்டி கொண்டு போயிடலாம். அப்படி ஒரு ஆலயம் கட்டியிருக்காங்களா லீலா மாமல்ல பாருங்க, எவ்வளவு அர்த்தமாய் கட்டியிருக்காங்க. நாங்க வர்ற வழியில திருப்பி போறதுக்கு வரையில, நாம உள்ளுக்கு வந்து திருப்பி போறதுக்காக இங்க வரையில, நாம இங்க வந்தா அங்க போகத்தான் வந்திருக்கோம். ஹல்லேலூயா. ஆமென். அதற்காக நாங்க உள்ளுக்கு வந்திருக்கிறோம். நாம உள்ளுக்கு வந்தது நாங்கள் மேல போகும்படியா, மீண்டும் வெளியே போவதற்காக வரவில்லை. ஆகவே ஒரே கதவு, உள்ளே வருகிறோம், பிறகு நாங்கள் மேல போகிறோம். ஹல்லேலூயா. இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே உள்ளே வந்த பின்பு கப்பலை நாங்கள் பார்க்க சொன்னால், இந்த கப்பலுக்கு ஒரே ஒரு கதவு தான், ஜன்னல் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, உள்ளுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் வெளியில் ஒன்றுமே தெரியாது. சரிதானே? இந்த இப்படியே முழுக்க சிவராக வைங்க, ஒரே ஒரு கதவு என்றால் எங்களுக்கு உள்ளுக்கு வந்தா வெளியே ஒன்றுமே எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி என்றால் இதன்படி பார்க்கும் பொழுது நாங்கள் உள்ளுக்கு வருகிறோம், உள்ளுக்கு வந்து விட்டோம் சொன்னால் நாங்கள் வெளி உலகத்தை இனி பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். சபைக்குள்ளே வந்து விட்டோம் சொன்னால், தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்து விட்டோம் சொன்னால், இனிமேல் நாம் வெளியில பார்த்து, ஐயோ அவன் அப்படி இருக்கிறானே, இவன் இப்படி இருக்கிறானே, அவன் இப்படி ஒரு பெரிய சாமான் செஞ்சுட்டானே, இவன் இப்படி ஒரு பெரிய வாகனம் வாங்கிட்டானே என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசரம் இல்லை. தெரிஞ்சதெல்லாம் ஒரு கப்பல். உள்ள வந்திருக்கிறோம், வெளியில எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஒரே ஜன்னல் இருக்குது, அது மேலே இருக்குது. அப்படி என்றால் நாங்கள் மேலே பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ஜன்னலமாய் கத்தரை பார்க்கும்படியாக இங்கே வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சபைக்குள்ள வந்து விட்டோம்னு சொன்னால் நாங்கள் வெளியிலே பார்த்து அங்கே மற்றவர்களை ஒப்பிடுவதற்கு நாங்கள் பார்க்க கூடாது. நாங்கள் மேலே பார்க்கிறோம், நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை அழைத்த தேவனை நோக்கி நாங்கள் மேலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அதற்காக தான் அந்த கப்பல்ல ஒரே ஒரு வாசல், உள்ளே வரலாம். வந்துட்டீங்கன்னு சொன்னா வெளியே ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட உள்ளுக்கு வரும் பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி விடுகிறோம். எங்களுக்கு நாங்கள் உலகத்தை வெறுத்து வருகிறோம், உலகத்தில் ஆசாபாசங்களை வெறுத்து வருகிறோம், உலகத்து காரியங்களை விட்டு விட்டு வருகிறோம். உலகத்து காரியங்கள் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஆண்டவர் உண்ணவும் உடுக்கவும் தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். இனிமேல் நாங்கள் வெளியில உள்ள மக்களை பார்த்து அவர்களை போல வாழ வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு வரக்கூடாது. நாம மேலே பார்த்து என் தேவனை பார்த்து ஆண்டவர் நமக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டு எப்போவும் வர வேண்டும் பார்த்திருக்கோம். ஹல்லேலூயா. இதுதான் சபை. ஆமென். இதுதான் சபை. இதான் சபை என்று வேதம் சொல்லுது. ஆறாண்டை சபைக்கு இப்படி வருவாங்க, ஜன்னலாம் போட்டுருக்காங்க வெளியில பார்க்கறதுக்கு. பிரசங்க நடந்தவங்க எல்லாரும் வெளியில பார்த்துட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. நல்ல வடிவான ஜன்னலாம் கட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் பார்த்துட்டு வெளியில ஓடி போய் பார்க்கறதுக்கு. ஹல்லேலூயா.
நாங்கள் பார்க்கும் பொழுது இன்னொரு காரியத்தை பாருங்க. இது இன்னொரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இது கப்பல் இல்லை. கப்பலை கட்டுவது ஏன்? கடலுக்குள்ள பிரயாணம் பண்ணுவதற்கு. அதான் கப்பலை கட்டுவாங்க. இது கப்பல் இல்லை, இது ஒரு பெட்டி. இது ஓடுவதற்கல்ல, மிதப்பதற்காய் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென். விளங்கலாம் உங்களுக்கு? இந்த நோவாவின் பேழை ஓடுவதற்கல்ல, மிதப்பதற்காய் கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அதற்காய் தான் கட்டப்பட்டது. கப்பல் மாதிரி தண்ணியை கிழிச்சு ஓடுவதற்காய் கட்டப்படவில்லை. அதாவது வேதம் சொல்லுகிறது, அங்கே நாங்கள் ஓடுவதற்கல்ல, இந்த கப்பல் போல மிதப்பதற்காகவே. அதாவது சபையானது ஏதோ ஓடி போய் இடத்துக்கு போவதற்கல்ல, நாங்கள் மிதந்து 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 ஆண்டவருடைய இடத்துக்கு போவதற்காய் கர்த்தரை படைத்திருக்க அழைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 5:6 வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் கப்பலை போல ஓடி ஒரு இடத்துக்கு போகும்படியாய் நாங்கள் படைக்கப்படவில்லை. விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் போகிற விசுவாசத்தோடு நாங்கள் ஓடுகிறோம். ஹல்லேலூயா. இப்ப நாங்கள் மிதக்கிறோம். இது என்ன ஒரு பெரிய காரியம் என்றால், இதில் படித்து கொண்டிருக்கும் பொழுது சில காரியங்கள் என்னுடைய மூளையிலே சிந்தையிலே கத்தர் போட்டார். என்னன்னு சொன்னா, எந்த ஜனம் இந்த பேழையை மிதக்க பண்ணி அந்த பேழைக்குள்ள மக்களையும் மனுஷரையும் காப்பாத்திச்சதோ, அதே ஜனம் அந்த கப்பலுக்குள்ள இல்லாத மற்ற ஜனங்கள் எல்லாரையும் கொன்று போட்டது. ஹல்லேலூயா, ஆமென். விளங்குச்சா? ஹல்லேலூயா. எந்த ஜனம் அந்த கப்பலை மிதக்க பண்ணி கப்பலுக்குள்ளே இருந்த மக்களை, நோவாவையும் பிள்ளைகளையும் மருமக்களையும் நோவாவின் மனைவியையும் மிருகங்களை காப்பாத்திச்சதோ, அதே ஜனம் அந்த கப்பலுக்குள்ள இல்லாத அனைத்து ஜனங்களையும் மிருகங்களையும் அழித்து போட்டது. ஆமென். விளங்குச்சா? ஹல்லேலூயா, ஆமென். அதாவது சபைக்குள் இருக்கும் எமக்கு அடைக்கலம் கொடுக்கும் இந்த தேவனுடைய வார்த்தை, சபைக்குள் இருக்கிற நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து பரலோகம் கொண்டு போகிற இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த சபைக்குள்ள இல்லாமல் வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு அது நியாயம் தீர்க்கும் வார்த்தையாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை அடைக்கலம் தருகிறது. இந்த வார்த்தை தேவனிடத்தில் கொண்டு போகிறது. இந்த வார்த்தை ஜீவனை தருகிறது, எங்களை வாழ வைக்கிறது. ஆனால் சபைக்குள்ள இல்லாமல் வெளியே நிற்கிற மக்களுக்கு இந்த வார்த்தை நியாயம் தீர்க்கும் வார்த்தையாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. நியாயத்திற்கு நாளை வேதம் சொல்கிறது, நீதிமான் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. நாங்கள் இதற்குள்ளே நீதிமான்களாக இருப்போம் என்றால் நாங்கள் நியாய தீர்ப்புக்கு வர மாட்டோம். ஆனா இதற்குள்ளே இல்லாமல் வெளியே இருக்கிறவர்கள் பாவிகள் என்ற பொருளே அவர்கள் நியாயத்தில் நிற்க போகிறாங்க. நியாய தீர்ப்பு நிற்பார் என்று சொன்னால் அவருடைய ரட்சிப்புக்கு கேள்விக்குறி தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. விளங்கிச்சா? யோசிக்கிறீங்களா? எங்கே யோசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த ஜனம் எங்களை காப்பாற்றுச்சோ, நோவாவை காப்பாற்றுச்சதோ, அதே ஜனம், அந்த ஜனப்பிரடைத்த ஜனம் பேழையை உயர்த்தி 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 போச்சுது. பேழைக்கு இருந்தோ காத்துக் கொள்ளப்பட்டாங்க, கீழே இருந்தவங்களை எல்லாம் அழிச்சிட்டாங்க. தேவ பிள்ளைகளே, இது ஒரு பெரிய காரியம். நாங்கள் சபைக்குள்ள இருக்கும் பொழுது பாதுகாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கிறனா பாதுகாக்கப்படுவோம். சபைக்குள்ள இல்லாதவர்கள் நியாயத்தை நிற்க வேண்டிய நிர்பந்தத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது இந்த கப்பலை பார்க்கும் பொழுது அடுத்தது இதற்குள் இருக்கிற யாவருக்கும் என்ன உண்டு? ஆகாரம் உண்டு. கப்பலுக்குள் இருக்கிற யாவருக்கும் சாப்பாடு உண்டு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபேசியர் 5:29 வாசி. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. ஹல்லேலூயா. போதும். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அங்கே சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார். அங்கே நோவாவுடைய பேழைக்குள் இருந்தவர்களுக்கு அங்கே ஆகாரம் இருந்தது. ஆனா வெளியில தண்ணி வரத்து வந்தோட ஆகாரம் இல்லாம போச்சு. ஹல்லேலூயா. 40 நாள் மழை வந்துச்சு,
முதல் நாளோடையே அநேகம் வீடுகள் போயிருக்கும். 2ஆம் நாள் பார்க்குறீங்களானே எப்படி வெள்ளம் வரும்போது வீடெல்லாம் அடிச்சு கொண்டு போகுது, ரோட்டெல்லாம் அடிக்குது, காரியங்கள் நீங்க பார்க்க எப்படி வெள்ளம் எவ்வளவு தண்ணி எவ்வளவு பொல்லாதுன்னு பார்க்குறீங்களே. இதை வந்து அன்னைக்கு நடந்திருக்கு. வானத்தின் ஊற்று பூமி ஊற்று கண்ணெல்லாம் திறக்கப்பட்டது, தண்ணி குளங்கள் ஓடிச்சுது. மலைகள் உலகத்தில் உள்ள உயரமான மலைகளுக்கு மேலே கிட்டத்தட்ட 15 மீட்டர் உயரத்துக்கு தண்ணி இருந்தார். அப்படி என்றால் ஒரு யானை இல்லை ஒன்றுமே வாழ்ந்திருக்க முடியாது. ஏன்னா 15 மீட்டர் உயரத்தில் ஒரு மிருகமே இருக்க முடியாது. 15 மீட்டர் உயரத்துக்கு தண்ணி நின்றுச்சு, எல்லாம் அழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் நோவாண்ட கப்பலுக்கு இருந்தவர்களுக்கு ஆகாரம் இருந்துச்சு, அவங்களுக்கு வெளியில தெரியல. இன்னொன்று நான் யோசிச்சு பார்த்தேன். யோசிக்கும் பொழுது அதுவும் ஒரு அதிசயமா இருந்தது. யோசிக்கும் பொழுது எப்படி என்றால், ஆண்டவர் சொன்னார் நோவாவுக்கு, நீ உள்ளும் புறமும் கீழ் பூ சொன்னார். கீழே என்ன தெரியுமா? தார். கீழண்டா தார். தார் என்ன? கருப்பு. உள்ளுக்கும் கருப்பு, வெளியிலும் கருப்பு. அதாவது இவங்க பார்த்தா எல்லாம் கருப்பா கிடக்கு, எங்க பார்த்தாலும் கருப்பா தான் கிடக்கு. அப்ப பார்க்க மாட்டாங்க. அப்படி என்ன செய்வாங்க? பார்க்க மாட்டாங்க. அவங்க வெளியில பார்க்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க மேல மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. பார்த்தா எல்லாம் கருப்பா தான் கிடக்கு. ஆனால் அதுதான் காப்பாற்றப்பட்டுச்சு. எங்கள் சபை வாழ்க்கையில அனைவருக்கு பார்க்கும் பொழுது, ஐயோ இது என்னப்பா இருக்குல்ல, ஒரு சுதந்திரம் இல்லை, என்ன இது, நச்சது செய்ய முடியல, என்ன இது, நாம் இதுக்காக வந்தோம், அது முடியல இது முடியல, என்னப்பா இப்படி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அவரை படம் கூட பார்க்கலான்னு சொன்னாங்க, பார்க்கணும்னா நாங்க சொல்லல. ஹல்லேலூயா. அது செய்ய முடியல, இது செய்ய முடியல, என்னடா இது பண்றது. பார்த்தா எல்லாம் ஒரு ஒன்றும் நிம்மதியா இல்லை. வெளியில போனா எவ்வளவு ஜொலியா இருக்கலாம், எவ்வளவு சந்தோஷம் ஆடி பாடலாம், படம் பார்க்க போகலாம், டிஸ்கோக்கு போகலாம், எல்லாம் செய்யலாம், எப்படி இல்லாம நடக்கலாம், எதை இல்லாம நடக்கலாம் வெளியில போனா. ஆனா வெளியில இருந்தவனுக்கு ஒரு அழிவு வரும். அந்த அழிவுல இருந்து யாரும் முடியாது. ஆனா உள்ளுக்குள்ள நாங்கள் எங்களை உறுத்து வாழும் பொழுது நாங்கள் காப்பாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் காப்பாற்றப்படுவோம். கர்த்தருக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இப்படியாய் அவர் சொல்லிக்கொண்டு வரும் பொழுது, இந்த கப்பலுக்குள்ள வந்தவர்கள் வரும் பொழுது சிங்கம் வந்துச்சுது, புலி வந்துச்சுது, யானை வந்துச்சுது, கிட்டத்தட்ட 7000 மிருகங்கள் இருந்துச்சா. வேத விஞ்ஞானம் வேதத்தினுடைய அறிவுரை விளக்க சொல்லுகிறது. 7000 மிருகங்கள் உங்களுக்கு இருந்தா. நம்மளே சொன்னா 100 சொல்லுவோம்னா தெரியாது. 100 சொன்னாலே எங்களுக்கு அதுக்கப்புறம் இல்லை. 7000 மிருகங்கள் உங்களுக்கு இருந்துச்சா. அது என்ன பகுதி என்றால், அது என்ன காரியம் அமைந்திருக்கிறான்னு சொன்னா, ஒரு பெரிய காரியம் என்றால், உள்ளுக்கு வந்தோடனே எல்லாத்துக்கும் அதற்கான சாப்பாடு நோவா வச்சிருக்கான். ஆமென். எல்லாத்துக்கும் அதற்கான சாப்பாட்டை நோவா வைத்திருக்கிறான். அவனுக்கு தெரியும், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. அப்ப புல் வச்சு புலியை வளர்க்கிறாரு, அதுக்கு இறைச்சி வேண்டும். மாடு ரச்சம் தின்னாது, யானை தனிய மாலையை மரக்கறியத்தான் தின்னு யானை இல உலகம் வேணும். அவனுக்கு தெரியும், அவனை தேவையானதை வைத்திருக்கிறான். ஆண்டவருக்கு இந்த சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன உணவு கர்த்தருக்கு தெரியும். அவர் அப்போது அவருக்கு உணவு கொடுத்து கர்த்தர் போஷிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எப்பவுமே என்ன கர்த்தருக்கு தெரியும். பிள்ளைகளே, எனக்கு என்ன வேணும் கர்த்தருக்கு தெரியும். எனக்கு குடும்பம் வேணுமா, வாகனம் வேணுமா, வீடு வேணுமா, குடும்பம் வேணுமா, பிள்ளை வேணுமா, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். ஏற்றவரை எல்லா ஆதாரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் சகலவற்றையும் வைத்திருக்கிறார். நாங்கள் வெளியே போய் தேட வேண்டிய அவசரம் இல்லை. கர்த்தர் ஏற்றவரைய வேலையை கொடுக்கிறார், சம்பளத்தை கொடுக்கிறார், பதவிகளை கொடுக்கிறார், எங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறார். கர்த்தருடைய காரியத்தில் ஒரு செகண்ட் கூட கர்த்தர் எங்களுக்கு தாமதிப்பது இல்லை 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 இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நாங்களும் அவசரப்படுறோம். கெரியா தான் நல்லா இருக்குப்பா, கெரியாவும் நல்லா இருக்கும், இது கெரியா கிடைச்சா நல்லா இருக்கும். கெரியா கிடைக்கவே கிடையாது. அந்த நாள் வரும் பொழுது அந்த நாள்ல கர்த்தர் அதை எங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 7000 மிருகங்கள் உள்ளுக்கு வந்த பொழுது மிருகங்களோட குணாதிசயம் எப்படி நினைக்கிறீங்க? ஒன்று குர்றன், ஒவ்வொன்றும் தங்களோட குணாதிசயம். உள்ளுக்கு வந்த உடனே எல்லாமே தாங்க குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டு. அப்படித்தான் நீங்கள் சபைக்குள்ள வரப்படுறவங்க எல்லாருக்கும் எத்தனை விதமான குணாதிசயம் இருந்துச்சு. ஒவ்வொரு விதமான குணாதிசயம் எங்களுக்கு விசேஷித்த குணாதிசயம். எங்களுக்கு தமிழர்களுக்கு விசேஷித்த குணாதிசயம். நீங்கள் ஊர்ல எந்த இடம் விசேஷித்த குணாதிசயம் வித்து நான் சொல்ல தேவையில்லை.
கண்டோனே நீங்க ஊர்ல என்ன அந்த கோயில் அதுக்கு பின்னாலேயோ முன்னாலேயோ எங்களுக்கு விசேஷத்தை உணவு இது இதுக்கு வந்தோன்னு என்ன செய்யறதில்ல மாற வேண்டும். மாறுவோம். ஹல்லேலூயா. மாறுவோம் மாறுவோம். அவன் சொல்ல மாட்டீங்கடா இன்னும் இந்த குணம் போயில போறதுக்கு மாறுவோம் மாறுவோம். ஹல்லேலூயா. நாங்க வெளியில இருக்கும்போது அந்த குணம் இருந்துச்சு. ஆனா உள்ள வந்தோடனே இப்ப எங்களுக்கு எல்லா குணமும் மிருகங்களோட குணம் மாறின எங்களுக்கு எல்லாம் குணம் மாறி இப்ப நாங்க எப்படி வந்துட்டோம் ஒரே குணம். இப்ப எங்களுக்கு யாரை பார்த்தாலும் எங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். ஹல்லேலூயா. எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருந்தா வச்சுக்கொள்ளுங்க. பரலோகம் போக போதே இல்லை. நீங்க பரலோகத்தை நச்சு மணக்கவே தேவையில்லை. உங்களுக்கு பரலோகம் மனமே கிடையாது. நீங்க நச்சு அல்லடியா சொன்ன என்ன அந்நிய வாசம் பேசுறா செய்து கொண்டே இருங்க. ஓ தசமா கொடுக்கலாம் காணி கொடுக்கலாம் கோயில் ஓ எல்லாம் செய்யுங்க. ஆனா கடைசி வரை ஆண்டோட போறதே இல்லை. ஆண்டோட வேலி போட்டு வச்சிருக்க முடியாது. பரலோகத்துல பரலோகத்துல எல்லாரும் சகோதரன் தான் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் சகோதரன். ஹல்லேலூயா. இயேசுக்கு ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டாங்க. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சகோதரன். ஹல்லேலூயா. எங்களுக்கு எந்த வித்தியாசம் அந்த பரலோகத்துல கத்தர் வச்சிருக்கேன். அப்படி வித்தியாசம் என்ன இங்கதான் கீழே அங்க அடிவா டேய் கீழே அடிவா மேலே அடிவாடு இல்லையா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா. அதான் நான் சொல்லி கொண்டு போறோம். ஹல்லேலூயா. பிரதர் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது கூட சொல்ல தேவையில்லை. பிரதர் தான் பக்கத்துல இருக்க போறேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த குணாதிசயம் மாறுறது யோசித்தேன். ஓ இந்த மிருகம் எல்லாத்துக்கும் குணாதிசயம் மாறிச்சு. ஒன்று பார்த்து முறைச்சதா இல்லை. அப்பதான் ஆண்டவர் சொல்ற எபேசியர் 5:23-30 எபேசியர் 5:23-30 சபைக்கு ஒரு விசேஷித்த குணாதிசயம். ஒரு 15 நிமிடங்கள் நான் முடிக்கிறேன். 15 நிமிடத்துல நீங்க அதை விளங்கி கொள்ளுங்க. ஏன்னா இது விளங்கினால் உங்களுக்கு நல்லது. சபை என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய அநேகருக்கு தெரியாது, விளக்கம் இல்லை. வாசிப்போம். எபேசியர் 5:23-30. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல. ஆமென். யாரு இந்த சபை? இந்த உலகத்துல காணப்படுற யூனிவர்சல் சர்ச் கிறிஸ்து. ஆமென். தலையார் கிறிஸ்து. அப்ப இந்த தலை யார்? இந்த சபைக்கு தலையார் கிறிஸ்து. 30ஆம் வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும். போதும். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். ஹல்லேலூயா. தலை கிறிஸ்து, நீங்கள் நானும் அவயவம். ஹல்லேலூயா. நாங்கள் அவயவமாய் இருக்கிறோம் என்றால் இந்த அவயவம் உங்களை தான் கேட்கிறேன். ஒன்று கொண்டு போய் சொல்லுமா? சொல்லுங்க. அவயவம் ஒன்று கொண்டு போய் சொல்லுமா? நீங்களே நினைச்சு சொல்லுங்க. ஒன்று கொண்டு விரோதமா மேன்மை காட்டுமா? ஒன்று கொண்டு விரோதமா மேன்மை காட்ட முடியுமா? காலை சப்பாத்து போட்டபடியா தப்பிட்டேன். இல்லாட்ட வண்டவடெல்லாம் வெளியே தெரியும். முகத்தை மாத்திரம் கழுவு கடவுள்களையும் சேவெல்லாம் அடித்து செங்கல் அடிச்சு மீசெல்லாம் வெட்டி கருப்பு கருப்பெல்லாம் அடிச்சு பார்க்கும் பொழுது வடிவா இருக்கணும். காலை சொக்ஸ போட்டா சப்பாத்தி யார் கலட்ட போறான்னு தெரியாது. கலட்டினா தான் தெரியும். சூத்தே இல்ல. அப்ப காலே நீங்க காலை கேட்கணும். மேன்மை விளாட்ட முடியுமா? மேன்மை விளாட்ட முடியுமா? முடியாது. ஒன்று கொண்டு விரோதமாக செயல்படுமா? இல்ல. ஒன்று கொண்டு பழி வாங்குமா? செதுட்டீரோ நான் பார்க்க எனக்கு ஒரு காலம் இருந்தாரு. அந்த டைம் நான் பார்க்க மாட்டேன். இதுக்கு நான் செய்தே ஆவேன். இதுக்கு நான் இந்த பேச்சு எங்க கேள்விப்படுது? இப்ப எங்க சபைக்குள்ளதான் சொல்லப்படுது. இதுக்காக நான் இது செய்யல. இதுக்காகத்தான் நான் செய்ய மாட்டேன். இதுக்காகத்தான் இதுக்காக யோசிச்சு பாருங்க. நீங்க ஓடி போயிட்டா தடைக்கு விழுந்துட்டீங்க. தடைக்கு விழுந்து தடைக்குனது யாரு? கால். கை தடக்குமா? கண் தடக்குமா? முகம் தடக்குமா? விளங்குறதுக்காக சொல்றேன். தடக்குறது யாரு? கால். சில கண் தான் பார்க்காம கால் தடக்கிட்டு விழுந்துட்டேன்னு சொல்லி கொண்டு போய் வீட்டை கொண்டா நல்லா வயிற்றுக்குள்ள பயங்கரமா குத்துறது வைங்க. ஒரு இடத்துக்கு போகணும், அவசரமா போகணும். இந்த கால் சொல்லுது, நீ என்ன பேசின வழியா நான் வர மாட்டேன். சொல்லுமா? நீ என்ன பேசின வழியா நான் வரவே மாட்டேன். அந்த இடத்துக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வயிற்று குத்துன உடனே இந்த கால் என்ன செய்யும்? பிச்சுக்குள்ள
கண்கட்ட காலை தெரியலையான்னு பேசினா கூட இந்த காரியம் செய்யும், உடனடியாக பழிக்கு பழி அங்கே இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய சபையிலே பழிக்கு பழி இல்லை. இப்ப வாங்க ஒருக்கா நீங்க ஒரு எழுப்பாரு. இவர் முழுசா தெரியுதா உங்களுக்கு? கை காலெல்லாம் மடிவா தெரியுதா? சரி, இப்ப நீ வாங்க, இப்படி வாங்க. இவர் இந்த வார கையங்க இருக்குதோ இல்ல காலங்க இருக்குதோ எல்லாமே இங்க வந்துட்டுது. இப்ப இங்க வந்துட்டுது, அங்க இருக்குது வேற கை காலம் இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இப்ப சரணத்துல என்ன நடக்குது? கை சொல்லுது நான் வர மாட்டேன், கால் சொல்லுது நான் போக மாட்டேன், இது சொல்லுது நான் எனக்கு இஷ்டம் இல்லை. இதுக்கு பேர் என்ன? சரீரம். சரீரம் என்று சொன்னால் சரீரம் போனா கை போகுது, கால் போகுது. ஏன் ஏன் இந்த கை முடிவெடுக்கையில போறோம்னு சொல்லி அங்க இருந்து இந்த தலை தான் சொன்னது போன்னு சொல்லி, எது சொன்னது போக சொல்லி? தலை. தலை யார்? மேல. அவர் போக சொல்ற, சரீரம் போகுது. ஆமே. அவர் போக சொன்ன கால் தானா போகுது, கை தானா போகுது, கை வீசி வீசி போகுது, எல்லாம் அந்த மாதிரி நடக்குது. இப்ப தலை சொன்னால் சரீரம் செய்ய வேண்டும். தலை சொன்னால் சரீரம். இதுதான் சபை, கர்த்தருடைய சரீரம் ஆகிய சபை. ஹல்லேலூயா. ஆமென். நாம சரீரமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நாம சரீரமா? ஆமென் ஆமென். சொல்லவே இல்லை சில பேர். நான் உங்களுக்கு இன்னும் அன்பு அமிச்சமா இருக்கு. நாங்க சரீரம் இல்லையான்னு யோசிக்க உனக்கு. நாங்க சரீரமா இல்லையா? ஆமென். அப்ப தலை கிறிஸ்து, நாங்கள் அல்ல. இப்ப நாங்கள் கிறிஸ்து தலை இல்லாவிட்டால் நாங்கள் முண்டம், நாங்க நடக்க முடியாது. இப்ப தலை சொல்லுது போ. அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த கையானது, கால் நடக்குது, நாங்கள் வெளிக்கிட்டு ஒரு காரியத்தை போகிறோம். கடைக்கு போ, அரவாசி விட்டு வச்சுட்டு போமா? போய் செய்ய முடியுமா? இல்ல. சரீரம் முழுமையான. ஹல்லேலூயா. தலை மேலே இருக்குப்பா, அதுதான் முடிவெடுக்குது. இந்த தலைதான் முடிவெடுக்குது மேலே இருந்து. ஹல்லேலூயா. இந்த தலை சொல்லுது போக சொல்லி. அப்பொழுது இந்த தலையில போய் பாருங்க. உங்களுக்கு விஞ்ஞானம் படிச்சிருப்பீங்க, விஞ்ஞானத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் விளக்கத்துக்காக சொல்றேன். நெருப்பு கிட்ட கையை கொண்டு போறீங்க, டக்குன்னு கை எடுக்குது. இந்த ஒரு செகண்டுக்குள்ள இந்த சூடு கையில பட்டு இப்படி கடத்தி மூளையில போய், மூளை அது நெருப்பு விடுறா கையன்னு சொன்னோன்னே இருதயத்துக்கு வந்து சட்டாரண்டு அதே கையை, இதெல்லாம் நடக்கிறது கண்ணுமே பொழுது நடந்தது. ஆமென். இதை மாதிரி சர்வமாகிய சபை. நாங்கள் யார்? நாங்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின். நாங்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. சொத்தமா சொல்லுவோம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இது எங்களுக்கு சொந்தமே இல்லை. ஹல்லேலூயா. இது எங்களுக்கு சொந்தம் இல்லை, எங்களுக்கு சொந்தம் இல்லை. இந்த சபை யாரும் இந்த உலகத்துல சொந்தம் பாராட்ட முடியாது. ஆனால் சபையை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு, வித்தியாசம் காண்பதற்காக பேர்களை வைத்து அழைக்கிறோம். அது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு பேரை வச்சுக்கிறாங்க. பிறகு இப்ப எல்லாரும் கிறிஸ்துவ எல்லாரும் எப்படி கூப்பிடுவீங்க? எல்லாரும் பிரதமர் தான் கூப்பிடுறீங்க. இப்ப ஒவ்வொருவருக்கு பேர் இருக்குது. எப்படி இந்த உலகத்திலே பேர் இருக்கிறதோ அதே போல சபைகளுக்கு பேர் காட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த பேர் பிரச்சனை இல்லை. ஒருவன் சொல்ல நான் இயேசு கிறிஸ்துவ சபை என்றான், ஒருவன் சொல்ல நான் திருத்துவ சபை என்றான், ஒருவன் சொல்ல பெந்தெகோஸ்து சபை என்றான். ஓகே, பிரச்சனை இல்லை. எல்லா தலையாரு கிறிஸ்து. அவர் அங்கே இயக்குறாரு. இங்கே ஒரு தங்களை அடையாளப்படுத்துவதற்காக, ஐடென்டிபிகேஷன், அடையாளப்படுத்துவதற்காக பேரை வைத்துக் கொள்கிறோம். என்ன பார்த்து என்ன பேரை கூப்பிட்டா நான் வருவேன். நிமல்ராஜ் வாடா, நான் வர மாட்டேன், பேசாம உட்கார்ந்துருப்பேன். அவர் தான் வெளியே வருவேன். இப்ப இது ஐடென்டிபிகேஷன், எங்களை நாங்கள் காட்டுவதற்காக. ஆமென். ஆகவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று நாங்கள் எங்களை அழைப்போம் என்று சொன்னால், இந்த சபை தேவனுடைய திட்டத்தின்படி, அவர் சித்தத்தின்படி, அவர் என்ன நியமிக்கிறாரோ, அவர் என்ன சொல்லுகிறாரோ அவருக்கு அப்படியே கை, கால், சரீரம் முழுவதும் தொடர்ந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் கர்த்தருடைய சரீரமாகிய சபையை தவிர கையும் காலும் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது ஐயா. ஹல்லேலூயா. ஸ்ட்ரைக் பண்ணா டாக்டர் செய்யற மாதிரி. இந்த கை இழுத்துட்டுது, இல்லாவிட்டால் எனக்கு இது கொண்டு வேலை செய்யல, டாக்டர் சொல்றாரு அதை வெட்டி எடுத்து போட்டு வேற ஒன்று வைப்போம். அதோட தெரியும் நான் சொல்ல போறேன். ஒரு கிட்னி பழுதா போச்சு, டாக்டர் சொல்றாரு இது சரி வராதப்பா, அதை வெட்டி வெளியில் எடுத்துட்டு தூக்கி இருக்க வச்சு சரி பண்ணணும், இது ஓடணும்.
இது பலதாப ஜனவழியில சொல்லி இருக்க முடியுமா? இந்த டாக்டருக்கு இவ்வளவு ஞானம் வேண்டாம், கத்தருக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த டாக்டருக்கு இவ்வளவு ஞானம் வேண்டாம், கத்தருக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அவை கத்தர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சரீரமாகிய சபை என்று நாங்கள் சொன்னால் அந்த தலை சொல்லுவதன்படி நாங்கள் செயல்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எங்களுக்குள்ள போட்டி இல்ல, பொறாமை இல்ல, விரோதம் இல்ல, பொய் சொல்ல மாட்டோம், விரோதமாய் செயல்பட மாட்டோம், பழிக்கு பழி வாங்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் ஒரே சரீரம். இந்த சரீரத்தில் இருக்கிறது பொய் சொல்ல முடியாது. பசிக்கும் பொழுது இந்த கை சாப்பாடு கொடுத்தே தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் 16:18 மத்தேயு 16:18 நேரம் ஒருவரை நான் வாசித்துக் கொண்டு போறேன். மத்தேயு 16:18 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வது இல்லை. பிசாசு ஒரு நாளும் சபையை மேற்கொள்ள முடியாது. மாறாக தனக்குள் மாட்டுப்படுகளை சபையை விட்டு பிரித்து நரகத்துக்கு இரையாக்கும். அவ்வளவுதான். யார் யார் பிசாசுல மாட்டுப்படுறாங்களோ அவர்கள் சபையை விட்டு பிசாசு பிரித்து அந்த சூடில்லாதபடி அவர்களை கொண்டு போய் அங்கே அங்கே என்ன செய்வான்? அங்கே சூடில்லாதபடி அதை கரிக்கட்டையாக்கி அப்படி நரகத்துக்கு கொண்டு போயிடும். அதான் சொல்ற ஆண்டவர், எங்கே 2 பேர் இருக்கிற இடத்துல சூடுண்டாகும். என்ன 2 பேர் 3 இடத்துல சூடுண்டாகும். 2 கட்டையை 3 கட்டையை சேர்த்து எரிஞ்சாதான் எரியும். ஒரு கட்டை கரையறதுக்கு எரிய முடியாது. ஆகவே சபை என்கிற அந்த ஐக்கியம், சபை என்கிற அந்த காரியம் எங்கள் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஒருவரை ஒருவர் அங்கே பாதுகாத்துக் கொள்ளும்படியா. ஹல்லேலூயா. ஆமென். பிசாசு ஒரு நாளும் சபையை மேற்கொள்ளாது, தனக்குள் மாட்டுப்படுவர்களை சபையை விட்டு பிரித்து நரகத்தை இரையாக்கும். அவ்வளவுதான். நானே சொல்ல முடியாது. நானே சொல்ல முடியாது, நான் இல்லாட்டி இந்த சபை நடக்காதுன்னு நான் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நான் இல்லாவிட்டா கர்த்தர் பண்ணதில்லை நியமிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பண்ணதில்லை வைப்பேன். நான் இல்லாட்டி ஒன்றும் நடக்கான்னு நாங்கள் யாரும் நானே சிந்திக்க கூடாது. ஹல்லேலூயா. யாரும் சிந்திக்க கூடாது என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய சபை. பாதாளம் ஒரு நாளும் மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த சபை அது மட்டும் இல்ல. அப்போஸ்தலர் 20, 28, 29, 30 நான் வாசிக்கிறேன், நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28, 29, 30. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பும் மந்தையை தப்ப விடாத கொடியதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே எழும்பி வரும். உங்களிடம் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறு பாடங்களை போதிப்பாடு அளித்திருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 20 பவுல் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறார், தேவன் தம்முடைய சுயரத்தம் சம்பாதித்த சபை. அப்ப இந்த சபை அவர் தலைவர் அவர் தலை மாத்திரமல்ல, அவர் தான் சுய ரத்தத்தை சிந்தி எங்களை சம்பாதித்துக் கொண்டார். ஆமென். இந்த சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு உருவான சபை. ஒரு மனிதன் ரத்தத்தை இந்த சபையிலே சிந்தவில்லை, ஒரு மனிதன் முயற்சியால் இந்த சபை உருவாகவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை இந்த சபைக்காக சிந்தி இந்த சபையை உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் தான் சபைக்கு அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒருவர் சொல்லி இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்கள் வருவதற்கு ஒரு மனதை கொடுத்து, விருப்பத்தை கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் வைத்தது அந்த தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சரியோ? ஆமென். அவர் சொல்கிறார், தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். யாருக்கு சொல்லுகிறார்? மேய்ப்பனார். ஆமென். எங்களை போல இந்த பூமியிலே ஆண்டவர் கொடுத்த மந்தையை மேய்ப்பதற்கு, ஆண்டவர் கொடுத்த மந்தையை மேய்ப்பதற்கு கண்காணிகளாக, கண்காணி என்ற வார்த்தைக்கு பிஷப் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கண்காணிப்பு செய்வது, எல்லாவற்றையும் தலைமை பொறுப்பை எடுத்து எல்லா காரியத்திலும் எல்லாவற்றையும் சீராக நடத்துவது என்று பொறுத்து இப்படிப்பட்ட ஒரு நபரை அவர் வைத்திருக்கிறார். ஏன் வைத்திருக்கிறார்? இந்த மந்தைகளை நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஏன்னு சொன்னால், அங்கே நான் போன வீக்கம் மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பிள்ளைகளே, நாம் ஏன் இத்தனை வைராக்கியமாக சத்தியத்தை போதிக்கிறோம்? இன்றைய சபைகளிலே போதகர்கள்
வைராக்கியமாயே சத்தியத்தை போதிக்கிறார்கள். இது நம்மேல் விழுந்த கடமை. ஏனெனில் நான் உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சபையில ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் ஒரு நாள் என்ற கணக்கு வைப்பார். அப்பொழுது ஆண்டவரே, நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொன்னேன், இதற்கு மிச்சம் நீர் தான் பார்க்கிறேன்னு சொல்ற அளவுக்கு நான் இருக்கும். ஹல்லேலூயா. நான் வார்த்தைகளை சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஆகவேதான் நாங்கள் மக்களை அங்கே சத்தியத்தை வைராக்கியமாய் சொல்லுவோம். இப்படி நீ நடக்க வேண்டும், நீ இப்படி நடக்க வேண்டும், நீ இப்படி நடக்க வேண்டும், நீ இப்படி செய்ய வேண்டும் என்று ஏன் சொல்லுறோம்னு சொன்னால் இது எங்கள் மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் இந்த வார்த்தையின்படி இப்ப என்ன சொல்றது பாருங்க. இந்த 28 29 வசனத்தை வைத்தா சொல்லுறேன். நான் உங்களை சொல்லல, பவுல் சொல்றார். என்ன சொல்ற? பரிசுத்த ஆவி உங்களை கண்களாக வைத்து யாரா? யார் நீங்க? மந்தை. பைபிள் பார்க்குறீங்களா? யார் நீங்க? மந்தை. மந்தை என்றால் ஆடு. நீங்கள் ஒரு ஆட்டு கூட்டம், மந்தை. கோபம் வரக்கூடாது என்ற பைபிள்லாம் சொல்லுது, நான் சொல்லல. ஆமென். நீங்கள் என்னோட கோபிக்க கூடாது, வேதம் சொல்லுது. அவர் சொல்லுகிறார் 29 வசனம், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஓனாய். அப்ப இங்க மந்தையும் ஓனாயும் நான் சொல்லல, திரும்ப சொல்றேன். என்ன அனைவருக்கு பிடிக்காது. ஏன் உங்களை பார்த்து ஏன்னா ஆடும், இவருக்கு பின்னால் பார்த்து நான் ஆடும் இல்லை. சொல்றதை கேளுங்க. மேய்ப்பன் முன்னுக்கு போவான். இதெல்லாம் எழுதப்படும் பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே அன்னைக்கு நடந்த காரியங்களை வைத்து எழுதப்பட்டது. அன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் பாலஸ்தீன தேசம் நிறைய புல் நிறைந்த ஒரு பச்சை பசையல் என்ற தேசம். அதான் பாலும் தேன் ஓடுகிற தேசம். ஹல்லேலூயா. அப்ப அங்கே மேய்ப்பர்கள் மந்தையை நடத்துவார்கள். மந்தையை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது இங்க பாருங்க, மந்தையை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அந்த மேய்ப்பர்கள் அந்த மந்தைக்கு எங்கே சாப்பாடு இருக்கோ அங்கேயே கொண்டு போய் சாப்பாடு காட்டுவார்கள். மந்தை தேடி சாப்பிட போகாது. அவன் விளைய போடுங்க, மந்தை தேடி சாப்பிட போகாது. மேய்ப்பனுக்கு பின்னால மந்தை போகும். இந்த மேய்ப்பன் என்ன செய்வான்னு சொன்னா, எங்கே நல்ல புல் இருக்கோ அங்கே போய் இந்த மந்தையில கொண்டே மடக்குவான் என்றால் சாப்பாடு கொடுப்பான். ஹல்லேலூயா. அப்ப மேய்ப்பன் வேலை மந்தைக்கு சாப்பாடு கொடுப்பது. மந்தையின் வேலையில போய் பார்த்து அங்க சாப்பாடு மேய்ப்பன் சொல்றது மந்தையின் வேலை இல்லை. ஹல்லேலூயா. அப்படி மந்தையில் செய்யறவங்க தான் பிரச்சனை இருக்கு. மந்தை முதல் போய் பார்த்துட்டு வந்தா நல்ல புல் இருக்கு பாசம் வாங்கும் ரெண்டு கூட்டிட்டு போறது இல்லை. மேய்ப்பன் முதல் போய் பார்த்துட்டு நல்ல புல் இருக்கு வாங்கோன்னு கூப்பிடும்போது மந்தை வரணும். இதுதான் மந்தை. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. சத்தியம் நாங்கள் விளங்கி நடப்பதற்காக சொல்லப்படுது. ஹல்லேலூயா. ஆமென். நாங்களுடைய புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் அடியானுக்கு உங்களை மந்தைகளாய் கொடுத்திருக்கிறபடினாலே நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறீர்களோ அப்படியே கர்த்தர் என கொடுத்த நீங்களும் இந்த சபையில கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். இதான் மந்தை. பைபிள் தான் சொல்லுது, நான் சொல்லுங்க. எப்படி ஒரு மந்தை மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிறதோ அதே போல கர்த்தர் இந்த சபையை கொடுத்த மந்தைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மேய்ப்பனாகிய என கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு நன்மைக்கல்ல, உங்களோட நன்மைக்காக. தேவன் ஒரு நாளும் திட்டங்களை மாற்ற மாட்டார். தேவன் ஒரு நாளும் சட்டங்களை திருத்த மாட்டார். தேவனுடைய வார்த்தை எழுதினால் எழுதினதே. ஹல்லேலூயா. ஆமென். வானம் போய் மொழிந்து போன தேவனுடைய வார்த்தைகள் ஒரு கால் மொழிந்து போவாது. ஹல்லேலூயா. ஆமென். இவைதான் வேதத்தினுடைய அங்கே பிரமாணங்கள். முக்கியமாக மந்தைகள் மேய்ப்பனு கீழ்ப்படிந்து செல்லும் பொழுது மாத்திரம்தான் யாருக்கு தப்ப முடியும்? ஓநாய்களுக்கு தப்ப முடியும். ஹல்லேலூயா. மேய்ப்பனு கீழ்ப்படிந்து போற மந்தை தான் ஓநாய்க்கு தப்பும். மேய்ப்பனு கீழ்ப்படியாமல் போகிற மந்தைகள் ஓநாய்க்கு தப்ப முடியாது. ஓநாய் வரும் பொழுது மந்தை எங்கே சூழல் மேய்ப்பனுக்கு தெரியாது. ஓராங்க மந்தை அந்த கூட்டத்துக்குள் இருந்தால் மாத்திரம்தான் மேய்ப்பன் அந்த மந்தையை பாதுகாத்து தப்ப வைக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். விளங்குதா? ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 7:15 வாசிப்போம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் முடிக்கிறேன். ஏன்னா இந்த வசனத்தை நான் முடிக்க வரும். மத்தேயு 7:15 வாசிப்போம். இதை எடுத்து வாசிப்போம். கள்ளத்து தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆனால் என்னத்தை போட்டு வருது? அப்ப மந்தைக்கு பின்னால போகாத
மேய்ப்பனுக்கு பின்னால மந்தைக்குள்ள இல்லாத மந்தைக்கு வித்தியாசம் கண்டுபிடிப்பது கஷ்டம். இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவன் ஆட்டு தோலை போத்து கொண்டு வருகிற ஓநாய்கள். அங்கே பவுல் வடிவா சொல்லுகிறார், அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்படி ஆட்டு தோலை போட்டு ஓநாய்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இவர்கள் ஓநாய்கள். எப்படி? இவர்கள் உங்களை வஞ்சித்து போடுவார்கள். பாருங்க, இந்த ஓநாய் என்ன செய்யும் சொன்னால் அதிகமாக ஆட்டு தொழுவதற்கு அருகாமையால் தான் நடக்கும். என்ற அங்கதான் ஆடு இருக்கு. அவன் அங்கதான் ஆடு இருக்கு. ஓநாய் எங்க தெரியும்? அதிகமாக எங்கே ஆடு அங்கதான் தெரியும். எந்த ஆட்டை பிடிக்கலாம் அங்கதான் ஓநாய் தெரியும், அதிகமாக தெரியும். திரிந்து எப்படியாவது ஆட்டை பிடித்து போடணும்னு சொல்லி இந்த ஓநாய் வேலை செய்யும். பார்த்தால் ஓநாய்களை பார்த்தால் ஆடு மாதிரியே தான் இருக்கு. ஏன்னா ஆட்டுத்தோட அதை போத்து இருக்குது. அவன் ஆட்டுத்தோட போத்து இருக்கிறபடினால ஆட்டு ஓநாயை பார்த்தா எப்படி இருக்கும்? இப்ப ஆடு மாதிரி தான் இருக்க போகுது. வித்தியாசம் தெரியாதவங்களுக்கு இது ஓநாயா ஆடா வித்தியாசம் தெரியாது. கப்பி கப்பி கழுத்துல கப்பி ரத்தத்தை குடிக்க உங்களுக்கு தெரியாது ஆடா ஓநாயா என்று சொல்லி. கழுத்துல கப்பின பிறகு உயிர் போயிருமே, அதுக்கு பிறகுதான் சிந்திக்கிறது. அப்ப நீங்கள் வலு ஞானமாக கண்டை பார்க்க வேணும். அவர் சொல்லுகிறார், சபைக்குள்ளே இருந்து ஓநாய்கள் எழும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள்ளே இருந்து ஓநாய்கள் எழும்பும். இது எப்படிப்பட்ட காத கலைக்குது, இப்படி எப்படிப்பட்ட பேச்சு பேசுது, என்னை விழுங்க பார்க்குதா, என்ன சபையை விட்டு பிரிக்க பார்க்குதா, என்னை அங்கே என்ன செய்ய பார்க்குது, கொல்ல பார்க்குதா, இந்த பேச்சு எப்படி உள்ளது என்பதை நாங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லும் பொழுது மந்தையை பிரிக்கும் பொழுது ஆண்டவர் செம்மறியாடு வெள்ளாடு இரண்டாக பிரித்தார். ஆமென். இதோடு நான் உங்களை முடிக்க போகிறேன். செம்மறியாடு வெள்ளாடு பிரித்தார். செம்மறியாட்டின குணாதிசயம் என்னன்னு சொன்னா, ஒன்றை ஒன்று உரசிக்கொண்டு ஒன்றுக்கு பின்னால் நிமிந்தே பார்க்காமல் போகும். இதுதான் செம்மறியாட்டின குணாதிசயம். நீங்கள் செம்மறியாட்டம் பேகன் பக்கம் இல்லை ரோலசன் பக்கம் போயிட்டு நிறைய பார்க்கலாம். சமர் முடிய மேய்த்து கொண்டு விடுவார்கள். நிலையிலிருந்து வரும். அந்த ரோட்ல வந்துச்சுன்னா இங்க போன் அடிச்சாலும் விலகாது. கார்ல ஏன்னு சொன்னா அதை ஒன்றையோடு உரசிக்கொண்டு உங்களை போன் தந்தவனா அது கொண்டுவே வராது. அது மே மே மேன்னு இப்படி போய் கொண்டே இருக்கும். ஒன்றையோடு உரசிக்கொண்டு போகும், நிமிந்து பார்க்காது. வெள்ளாடு என்ன செய்யணும்னா சாடையால் அடிப்படை நிமிந்து பார்க்கும். இப்படி நிமிந்து அடிக்கடி பார்க்கும் வெள்ளாடு. வெள்ளாடு பாஞ்சு பாஞ்சு நிமிந்து பார்க்கறது, பாஞ்சு கொப்பை கழுவுறது, பாய்கிறது இந்த வெள்ளாடு. இந்த ஓநாய் போகுதல்லவா, ஓநாய் ஆட்டுத்தோலை போகுதோடு வருது வெள்ளமா. இந்த செம்மறியாடு நிமிந்து பார்க்காது. ஆகவே அதுக்கு அந்த ஓநாய் அதுக்கு கண்ணுல தெரியாது. அந்த வெள்ளாடு இப்படி இப்படி அடிக்கடி பார்க்கற அங்கே ஒரு ஆடு தெரியுது. அது ஆடு மாதிரி கிடக்கு. அது வந்து பிரைஸ் தி லார்ட், இது நம்ம ஆடு படம் கிடக்குது. அது வந்து சொல்லும் பிரைஸ் தி லார்ட். அங்க நீங்கள் வடிவாண்டே சொன்னார் பிரசங்கத்துல. அது வடிவா சொல்லும் வந்து பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஓ இவர் என்ன எங்கட பாஸ்டர் வந்து பிரைஸ் லார்ட் சொன்னாரு, கோபமா சொல்றேன். இது வார்த்தையிலேயே தேன் ஒழுகுது. வார்த்தையிலேயே தேன் ஒழுகுது. இது நல்ல பாஸ்டர், இது பார்த்தா நல்ல ஆடு மாதிரி கிடக்கு. ஆனா உள்ளத்துல அது ஓநாய். ஓ நீங்க அப்படி நீங்க விரும்பலாம் நீங்க செய்யுங்க பிரச்சனை இல்லை. தெரியாட்டி சரி, நீங்க செய்யலாம் செய்யுங்க. நீங்க ஏன் சொல்றீங்க மக்களுக்கு? செய்யுங்க பிரச்சனை இல்லை. அப்ப இந்த மந்தைக்கு எப்படி இருக்கும்? இந்த போதை வச்சு வாங்கன்னு வாங்குறாரு ஐயா. இதெல்லாம் இடம். நாம நச்செல்லாம் செய்யலாம், நாம விரும்பி போகலாம். ஓ கொஞ்ச நாளுக்கு பிறகு கீழே இருந்து வேகைக்கான் தெரியும். ஐயோ 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 கீழே எங்க நரகத்துல வேகைக்கான் தெரியும். ஐயோ 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 ஆறு காப்பாற்றுவார். ஒருத்தர் தரமாட்டல. ஏன்னா நீங்களும் பார்த்து போய் மாட்டிட்டீங்களே. செம்மறியாடு நிமிந்து பார்க்காது, அப்படியே போய் கொண்டிருக்கு. மேய்ப்பரை பின்னால போகும். ஆண்டவர் சொல்றேன், அது ஆண்டு இன்னொரு வடிவா சொல்றேன். ஆண்டவர் வருவாராம். இது பைபிள்ல இருக்கு. இப்ப நேரம் இல்லை உங்களுக்கு அதிகாரம். ஆண்டவர் வருவாராம், வந்து மந்தையை கூப்பிடுவாராம். அப்ப வெள்ளாடு வரும். எஸ் சார். செம்மறியாடு இப்படியே வரும். ஏன்னா வெள்ளாடுக்கு போய் தலை பெருசாக்கணும்னு ஆசைதானே. எஸ் வெள்ளாடு இப்படி வந்து நிற்கும். செம்மறியாடு அவர் சொல்லுவாராம், செம்மறியாட்டு கூட்டங்களே இஞ்சால வாருங்கள். அப்போ வெள்ளாடு நிற்கும். பார்த்து கொண்டு
செம்மறியாடு எல்லாம் இஞ்சால வந்து கழுதையை பார்த்து நிற்கும். வெள்ளாட்டு கூட்டம் இஞ்சால நாடுங்கள். அப்போ லெஃப்ட் ரைட் போட்டு வெள்ளாடு போய் வந்து நிற்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார் செம்மறியாட்டை பார்த்து, நீங்கள் உங்களுக்கெல்லாம் நான் வைத்திருக்கிற என்னுடைய வீட்டிலே மகிழ்ந்து சந்தோஷமாயிருங்க. 6 மாதம் சொல்றாரு, தலை நிமிர்ந்து பார்க்காமல் போதலுக்கு பின்னால அவர் சொல்ற காரியத்துக்கு எல்லாம் ஓமன்னு சொல்லி பின்னால போகுதே ஒரு ஆடு, அவர் எங்க வாழ்ந்தாலும் போகுதே, அவர் இதுதான் புள்ளி இருக்கா, ஓம் நான் வாரேன், நான் இங்க போறேனா, ஓம் நான் அங்கேயும் வாரேன். அந்த ஆடு தான் எந்த ஆடு? செம்மறியாடு. வெள்ளாடு நிற்கும்படி வெள்ளையாடைய சிறுவனை நிற்கும். நான் தான் விசேஷித்த ஆடு, எனக்கு இவனுக்கு என்ன எனக்கு தரலோகம். ஆண்டவர் இஞ்சால சொல்லுவாரா, வெள்ளாட்டு கூட்டங்களே நீங்கள் உங்களுக்கு நியமித்த நரகத்துக்கு ஆக்கிரத்திற்கு போங்கன்னு சொல்லலாம். அப்பதான் இன்னைக்கு விளங்கும், ஐயையோ நாம தலை தூக்கின எல்லாம் புழைச்சி போச்சு, அது பிந்தி போச்சு. அந்த சொல்லிட்டாரு இல்ல, ஐயோ ஐயா நான் ஒழுங்கா சபைக்கு போனா நான் ஒன்றுலையுமே புறப்படவே இல்லை. ஆண்டு சொல்லுவார், இல்லையே ஐயா இந்தானே நிற்கிற, நீ அங்க போ, இப்பதான் ஆண்டு சொல்ல போறேன். ஹல்லேலூயா. இது ஆண்டுடைய வார்த்தை, நான் சொல்லல. பைபிளை வாசிங்க கிடக்கு. ஆறு வேணும்னு சொன்னா எங்க இருக்காங்க நீங்களே கொண்டு வந்து காட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்க எடுத்து போடுவீங்க, அதுல நீங்களே கொண்டு வந்து காட்டுங்க. நான் அதை எடுக்கலைன்னு சொன்னா நீங்கள் என்ன சொல்லி சொல்ல, என்ன பாச வெள்ளாடு செம்மறியாடு எங்களை பார்த்தா வெள்ளாடு நாடி நாங்கள் அப்படியே இருக்கிறோம் ரெண்டு சொல்லக்கூடாது. நீங்களே கண்டுபிடிக்கணும். வெள்ளாடு தலை நிமித்தினது, தலை நிமித்தம் கீழே தலை குனிஞ்சு இப்படியே போகுது பின்னால. நான் பாரேன் எங்க போனாலும் நான் பாரேன். அதுதான் செம்மறியாடு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த செம்மறியாட்டை ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த வெள்ளாடு என்ன செய்யும்? தலையை நிமிர்ந்து பார்க்கும், வெட்டி கடிக்கும், மற்ற ஆட்டோடு முட்டி சேதப்படுத்தும், ஓனாய் என்று விளங்காது. அங்கே அவங்க ஓனாயோடு தொடர்பு வைக்க பார்க்கும். தேவப்பிள்ளைகளே, நாங்கள் சொல்லுவோம் ஓனாயோடு கதை, ஓனாயோடு போவேண்டா. ஓனாயண்டா எங்களுக்கு தான் ஓனாய தெரியும், ஆட்டுக்கு ஓனாய தெரியாது. இன்னைக்கு சபை மேற்பில் இருக்கிற அடியானுக்கும் இந்த சபையிலே ஊழியக்காரனாக இருக்கிற போதகர் நிபனுக்கும் தான் எது ஓனாய் எது ஆடுன்னு தெரியும். நாங்கள் நினைக்கக்கூடாது, இவருக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியுமா நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஓனாய்க்கும் ஆட்டுக்கும் வித்தியாசம் தெரியவே உங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லக்கூடாது, இவருக்கு என்ன, இவற்ற வயசுல இவருக்கு என்ன தெரியும், நான் அதெல்லாம் படிச்சு வந்தேன். இல்லையா, தெரியாது. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு எங்களை மேய்ப்பராகவும் மந்திரியாக வைத்திருக்காங்க. ஆமே. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த சபையை குறித்து அநேகருக்கு விளக்கம் இல்லை. அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் எல்லாம் செய்யலாம், எல்லாம் நடத்தலாம், தாங்க விரும்பினபடியே நடத்தலாம், எல்லாம் நோ நோ நோ. ஹல்லேலூயா. சபை கர்த்தருடைய ஹல்லேலூயா. அவர் தான் தலை. ஆமே. நாங்கள் சரீரம். ஹல்லேலூயா. ஆமே. கூட கொஞ்சம் கலைச்சு போனீங்க போல. ஹல்லேலூயா. ஆமே. விளக்கிட்ட சபையை இன்றைக்கு உலகத்தோட சபை வந்தபடி அங்கே எல்லாம் போட்டிங்கெல்லாம் போட்டு பார்த்து இவர் நல்லா இருப்பாங்க, இவரைத்தான் விட்டா தான் நல்லா இருக்கு. நீங்களே நின்றுக்கிறீங்க. அதை நான் போன சொன்னேன், உங்களுக்கு ஒரு காரியம் உண்டு. அவருக்கு பேச வந்து பிரசங்கம் பண்ணதும் இல்லை, பாடவும் தெரியாது. அவர் சபைக்கு தலைமை போகிறார். அதை பார்த்தா எவ்வளவு வேதனையாக இருக்கும். பிரசங்கம் பண்ண தெரியாது, பாடவும் தெரியாது, சபைக்கு போத வேண்டாம் ஐயா, வேண்டாம், பயங்கரம். ஹல்லேலூயா. அன்பான மந்தியே, உன் போதருக்கு விரோதமாக வழி நடத்த அல்லது உன் போதருக்கு விரோதமாய் பேசும் எந்த நபரையும் குறித்து மிகுந்த கவனமாயிரு. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் நாங்கள் இருக்கிறோம், அநேகர் இல்லை. ஆனால் சொல்றேன், உன்னுடைய போதரை குறித்து யாராவது விரோதமாய் சொல்லும் பொழுது, இல்லாவிட்டால் உன்னை வழி நடத்த உன் போதருக்கு விரோதமாய் பேசும் எந்த நபரை குறித்து கவனமாயிரு. அங்கே ஒரு நபர் அல்ல, சாத்தான் உன்னை குறி வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நீ புரிந்து கொள். ஹல்லேலூயா. ஆமென். உன் போதரை விட்டு உன் போதரை குறை சொல்லி பிரிப்பதற்காக பிசா அங்கே இல்லை, உன் மேலே பிசாசு குறி வைத்து விட்டார். நீ இந்த கதைகளை எல்லாம் கேட்டு வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீ விழுந்து போவாய் என்று சொன்னார். பிசாசின் பொறிக்குள்ளே விழுந்து போய்விடுவாய். யாரும் உங்களை தூக்க முடியாது. ஓனாய் சிம்பிளா படிச்சுட்டு மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்க. தேவனுடைய கர்த்தர் தரிசனத்தை தெளிவாய் காட்டினார். மிகுந்த ஜாக்கிரதை. தயவு செய்து அன்பான தேவ ஜனமே, கடைசியாக
கனகாரியம் இருக்கு. நான் முடிக்கிறேன், ஒரே ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். சபையை குறித்து கனகாரியம். அடுத்தது சபை ஒரு மாளிகை. மாளிகைன்னு சொன்னாங்க கல்லால கட்டப்பட்ட ஒரு மாளிகை. ஆமே, இந்த சேர்ச்சை பாருங்க, கல்லால கட்டியிருக்கிறாங்க. கீழே ஒரு கல் இருக்கு. இந்த கீழ்கல்லுக்கு மேற்கல்லோட பாரம் கூட இல்லையா உண்டா? ஆமே, இந்த கீழ்கல்லுப்பா சொல்லுங்க, ஐயோ தான் போடுற வேதனை இருந்து சொல்லுதா? சொல்லும் வாய் இருந்தா, வாய் இருந்தா சொல்லும். அதுக்கு வாய் இல்ல, ஆகதான் சொல்ல. அதுக்கு வாய் இருந்தா சொல்லும். ஆனா சொல்ல இல்லை. இல்லை, அப்படித்தான் நாங்கள் இருக்க வேண்டும். எவ்வளவுதான் வேதனை வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், ஆண்டவர் எங்களை ஒரு மாளிகையாய் கட்ட அழைத்திருக்கிறார். அழகான மாளிகை எழுப்பும் பொழுது நாம கீழே இருந்து ஆடி போகக்கூடாது. நான் கீழே இருந்து இப்படி ஆடினோம் என்றால் கட்டிடம் முழுக்க என்ன செய்யும்? ஆடும். ஒரு ஷேக். ஆமே, கீழே இருக்கிற ஆடிட்டா மேலே எல்லாம் ஒரு இன்னைக்கு சபைக்குள்ளே ஆட்டங்கள் உண்டாகிறது தானே, ஷேக் உண்டாகுது. எப்படி இந்த ஷேக் வருது? கீழே ஆட்டம் வர்றபடினால அங்க மேலே ஆட்டம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு கல் ஆடும் பொழுது ஒரு ஷேக், ஒரு அதிர்ச்சி உண்டாகுது. வேதம் சொல்லுகிறது நாங்கள் கல்லா இருக்கிறோம். கல்லின் மேலே கல்லை வைத்து கட்டான். சில பேரை யோசிச்சு பாருங்க, ஒரு கல் எடுத்து மேசன் என்ன செய்வான்? அப்படி முழுப்படியை கொண்டு வச்சு சாந்த பூசுவான். பார்த்துருக்கீங்களா? கல்லுக்கட்டை எப்படி கட்டான்னு பார்த்துருக்கீங்களா? இப்படி 2 கல் இருக்கும். அடுத்த இருப்பான் தெரியுமா மேசன்? இப்படி 2 கல்லை வச்சு கட்டுறான்னு வைங்க. என்னெல்லாம் சோத்துட்டீங்க, கலைச்சிட்டீங்க உங்களோட. 2 கல் இப்படி பக்கத்துல வச்சு கட்டுறான். அடுத்த கல் இதுக்கு எங்க வைப்பான்? நடுவில். ஏன் தெரியுமா? இதுக்கு மேல வைக்க இல்லை. அவனுக்கு தெரியும் இந்த கல்லுடைய இந்த கல் கொத்தோடு விழுந்துடும். விளங்கிச்சா உங்களுக்கு? ஆமே, 2 கல்லை இப்படி வச்சு கட்டுறான். இப்படி வச்சு 2 கல்லை கட்டுறான்னு வைங்க. இப்படி 2 கல்லை கட்டுறான். அடுத்த கல்ல எங்க வைக்க போறான்? இதுக்கு நடுவில் வைக்க போறான். இப்படி இப்படி வச்சா இந்த கல் விழுந்தா இந்த கல் கட்டணமே போயிடும். அவனுக்கு தெரியும். அதுக்காக என்ன செய்யறா? இப்படி வைக்கிறான். இப்ப இது விழுந்தாலும் இது கொஞ்சம் ஒரு நேரம் தள்ளாடி கொண்டு நிற்கும். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் பாருங்க, எவ்வளவு ஞானமா, எவ்வளவு அழகாய் கர்த்தர் காரியங்களை எங்களுக்கு போதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கல்லை ஒழுங்காய் வச்சு கட்டப்பட்ட மாளிகையான இருக்கும். ஆகவே ஒரு கல்லை சில பேச அப்படியே வச்சு சாந்து பூசுவான். இன்னொரு கல்லை எடுப்பான், ஒரு அடி 2ஆ புலப்பான். ஏண்டா இந்த கல்லிக்கார போல நீண்ட வடிவில்லை. சில விசுவாச கர்த்தர் அடிச்சு ஆமென் ஒன்னும் செய்யலாது. நேரம் வைக்க ஓமன்னு சொல்லாட்டி ஒரு அடி 2ஆ உடைச்சுதான் கொண்டே வைப்பான் மேசன். அப்ப அந்த கல்லு வாங்க, ஐயோ ஏனையா அந்த கல்லை முழுமையா வச்சிருக்கா, எனக்கு ஏனையா இப்படி போட்டு வச்சு, ஏனையா 2ஆ புலந்து வச்சிருக்க. கேட்குமா கல்லு? கேட்காது. ஒருவேளை எடுப்பான், இது ஒரு சின்ன துணை அடிச்சு சின்ன துணை எடுப்பான், மிச்சம் தெரிஞ்சிருவான். ஐயோ பாவி, அவனை முழுமையா வச்சுக்கிறீங்க, என்ன வண்டி கூட சின்னதா வச்சுக்கிறீங்க, நான் என்னையா அவனை துரோகம் பண்ண. கேட்குமா கல்லு? கேட்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்த சபையிலே, கர்த்தர் கட்டி எழுப்புற கட்டிடத்துல நாங்கள் கல்லு போல ஆண்டவர் வைத்த இடத்துல இருந்து மற்ற கட்டிடத்தை தாங்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. ஆமென். வடிவம் வளைய கொள்ளுங்க. நான் அழைக்கப்பட்டது எங்களோட சுய நோக்கத்திற்காகவோ, எங்களோட சுய விருப்பத்தை நிறைவேற்றவோ, எங்களோட சுய நன்மைக்காகவோ, எங்களுடைய சுயத்துக்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. நாங்கள் ஒரு முழுமையான மாளிகையை கட்டி எழுப்பும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. என்னுடைய விருப்பம் நிறைவேறவில்லை, ஆகவே நான் ஆட்டி போடுவேன். கட்டுறதை ஆட்ட முடியாது. என்னுடைய காரியம் நடக்கல, ஆகவே நான் தள்ளாடுவேன். இல்லை இல்லை இல்லை. ஹல்லேலூயா. செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த கட்டடம் முழுக்கத்தை இந்த கல் தாங்குது. அந்த கல் உடைஞ்சிட்டு சொன்னா கட்டடம் முடிஞ்சு போகும். கட்டடம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மாளிகை. அதை உடைத்தால் எவ்வளவு ஆபத்து. ஹல்லேலூயா. அது ஒவ்வொரு விசுவாசியும் விளைய கொள்ள வேண்டும். ஆமென். ஒவ்வொரு விசுவாசியும் விளைய கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கர்த்தருடைய கட்டடத்தில் இருக்கிறோம். நாங்கள் உலக மனுஷன் அல்ல, ஒரு உலக பிரபல காரியம் அல்ல. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். எங்கேயோ பூமியில ஒருவனும் மதிக்காமல் குப்பையாய் தூசியாய் இருந்த எங்களை கர்த்தர் கொண்டு வந்து இப்படி மதிப்பு கொடுத்து வச்சிருக்கிறார் சொன்னால் இந்த சபையில. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவரை சபையில என்ன பார்த்து யாரும் ஏற கூப்பிட மதிக்கவே மாட்டான். ஆனா அந்த சபை இருக்கிறபடியா கர்த்தர் அப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் எங்க இருந்தவங்களை தூக்கி அந்த கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
ஆண்டவர் சபையை கட்டுகிறார், கட்டடத்தை கட்டுகிறார். அது மாளிகை, அது அசையக்கூடாது. நான் கீழே இருக்கிறேன், ஐயோ நிறைய பாரம் எனக்கு, இவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டு வாய் மூடிக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் கர்த்தர் இதற்காகத்தான் அழைத்தார். இந்த கட்டடத்தை நான் ஆடினால் இந்த கட்டடம் ஆடிப்போம், இந்த கட்டடம் ஆடினால் கர்த்தருக்கு நான் விரோதமாய் பாவம் செய்கிறவனா இருப்பேனே, ஐயோ நான் ஆடக்கூடாது, கர்த்தாவே எனக்கு பலம் தாரும் என்று சொல்லி பொழுது கர்த்தர் பலம் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கட்டணம் ஆடணும்னு சொன்னா நான் எப்போயும் ஆடி போயிருக்கேன், எப்போயும் ஆடி போட்டு 17 வருஷமா நான் மனைவி விடாத கண்ணீர் இல்லை, பிள்ளைகளை கூட தெரியாது. நான் மனைவி விடாத கண்ணீர் இல்லை. வருவாங்க, பாஸ்டர் போட்ட கொஞ்ச நாள் நான் விடாத கண்ணீரே இல்லை. எங்களுக்கு இவ்வளவு 17 வருஷமா நாங்கள் அனுபவிச்சோம். எங்களுக்கு சிலவடை சி என்ன இது, நாங்கள் ஆடக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் ஆடினால் கர்த்தருடைய திட்டத்தை நான் உடைஞ்சு போயிடும். ஐயா, கர்த்தருடைய திட்டத்தை உடைப்பதற்காக நான் இல்லை. என்னுடைய மானம், என்னுடைய மரியாதை, என்னுடைய திட்டம் இல்லை, என்னுடைய விருப்பம் இல்லை, என்னுடைய சித்தம் இல்லை. சில நீங்கள் நினைக்கலாம் நான் என்னுடைய இல்லை, என்னுடைய சித்தம் இல்லை, என்னுடைய விருப்பம் இல்லை, என்னுடைய திட்டம் இல்லை. கர்த்தர் சொல்லுவார் செய்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்லுவார், கர்த்தர் சொல்லுவார் செய், ஆகவே செய்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இல்லாமல் நான் செய்ய முடியாது, கர்த்தர் திட்டம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படித்தான். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும், சில காரியங்களை நான் மனைவி இது வேண்டாம் நான் விட்டுருவோம் இல்லை, கர்த்தர் சொல்லுவார். ஒரு சபலமான சொல்லுவார், இதே நீங்க செய்யலன்னு கேட்பேன், செய்யுங்கன்னு சொல்லுவார். கர்த்தர் உற்சாகப்படுத்துறார். அப்படி காட்டுறது இது என்ன, இதான் என்ன சித்தம், என்ன சித்தம் இதான், நீ செய். ஹல்லேலூயா, ஆமென். தாவீதை சொந்த சகோதரங்களே பேசினாங்க, என்னையா விடுப்பா பார்க்க வந்துட்டாங்க, கோலியாத்த நீ சண்டை பிடிக்க வந்துட்டியா, நீ மனுஷா போயா போய் ஆட்டமையா ஓடும் கலைச்சாங்க. தாவீது பயப்படையில, தாவீது இல்லை, இந்த கோலியாத்தை நான் கொண்டு வந்தேன், ஆண்டு பெரிய ராஜா பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். யார் வெறுத்தாலும் நாங்கள் அசையக்கூடாது, யார் பேசுகிறாலும் நாங்கள் ஆடி போகக்கூடாது, யாருக்குமே நாங்கள் இங்கே வரையில, நீங்களும் நானும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் விருப்பம், எங்கள் ஆசைகள், எங்களுடைய காரியம் எல்லாம் உண்டு. ஆனால் அவற்றை நாங்கள் செய்து நிறைவேற்றுள்ள சபை கர்த்தருடைய மாளிகை. கீழே இருந்து ஆண்டவரே எனக்கு பலம் தாரும், எனக்கு வேதனையாக இருக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை, பலம் தாரும் ஆண்டவரே. கர்த்தர் பலம் தருவார். ஹல்லேலூயா. சென்ற திங்கட்கிழமை கர்த்தர் 12:30 மணி வரைக்கும் நான் ஜெபிச்சு போட்டு படுத்தேன். கர்த்தர் நல்ல ஒரு தரிசனத்தை தந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ தேவன், இது உம்முடைய சபை, நீர் ஒரு வழியை காட்டுவார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். தெளிவான தரிசனத்தை கற்றுக். ஹல்லேலூயா, ஆமென். இதோ பிள்ளைகளே, நாங்கள் மற்றவர்களுக்காக ஜீவிக்க வேண்டாம், நான் எனது ஆத்மா. ஆமென். நீங்கள் உங்கள் ஆத்மா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த தேவன் கொண்டு வந்த சபைக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களை கொண்டு வந்த சபைக்கு நீங்கள் கர்த்தருக்கு உத்தரவு சொல்லித்தான் ஆக வேண்டும். நீங்கள் ஆடினா கட்டடம் ஆடும். கர்த்தர் ஒரு நாள் கேள்வி கேட்பார், என்னடா இந்த கட்டடத்தை ஆட்டினீங்க. ஆகவேதான் நோவா கட்டின பேழை, அந்த பேழை, நோவா கட்டின அந்த பேழை, அது தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவன் சொன்னபடியே கட்டினார். ஹல்லேலூயா. பார்க்கும் பொழுது பெரிய கேள்விக்குறி, இது என்னடா இது. ஆனால் தண்ணி வந்த பொழுதுதான் தெரியும், ஐயையோ இதுதானா இதுக்குள்ள இருந்த இந்த ரகசியம். இந்த பூனைக்குள்ள போன நோவா காப்பாற்றப்பட்டுட்டாரே, அங்க போன மிதக்குது, அவன் கட்டின வீடு மிதக்குது. ஐயா எல்லாம் பார்க்கிறாங்க, ஐயோ நாங்க போயிடாத இருக்கல, இந்த மிருகம் எல்லாம் உள்ள நான் தானே உணர்ந்து விட்டேன், நான் எங்கேப்பா மிருகம் எல்லாம் போகுது, நான் சாகரே கத்தினாங்க. ஆண்டவர் கதவை பூட்டி துறப்ப கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பாதாளத்தின் திறவுகளையும் பரலோகத்தின் திறவுகளையும் அவரை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர்கிட்ட நிறைய உண்டு. ஹல்லேலூயா. பேசிக்கொண்டு ஆவியானவர் அபரிதமாக சொல்வார். ஹல்லேலூயா, glory be to God. ஹல்லேலூயா. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் அல்பா ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவரும், இருக்கிறவராக இருக்கிறன்னு சொன்னவர், வரப்போகிறார். திறவுகள் அவர்கிட்ட கையில் இருக்கையா, ஒருவர் கூட
ஊனாய் இந்த வாய்க்குள்ள போயிடக்கூடாது. ஒருவோடு வஞ்சிக்கப்பட்டுக்கூடாது. தேவனுடைய சரீரமாகிய சபை, நாங்கள் சரீரம், அவர் தலை, மந்தை மேய்ப்பனை கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. கல்லால் கட்டப்பட்ட மாளிகை, கல்லுக்கு எப்படி எந்த சுரணையும் இல்லையோ, எங்களுக்கு பார்வையும் இல்லை, பேச்சும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய சபையிலே, மாளிகையிலே நான் ஒரு கல்லு. ஹல்லேலூயா. இந்த சபைக்கு தூணும் ஆதாரம் மணவாட்டி சபை என்று நிறைய இருக்கிறது. நேரம் இல்லை, எழுந்து நின்று